怪，一脚踢开。要怎么登场才气派？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世青睐。为爱寻求穿越怒海，正确的炽烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。கொஞ்சம் அங்க பாத்தியா? பனி பொழியுது. இங்க பாரு, பனி பொழிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிளம்பலாமா? இங்க பாருங்க பாதுகாவலரே, ஒரு வழியா இன்னைக்கு அந்த மந்திரக்கல்ல அழிக்க போறோம். அந்த மந்திரக்கல்லால இறந்து போன மக்கள் சொர்க்கத்துல இனி நிம்மதியா இருப்பாங்க. ஆமா, என்னுடைய அம்மாவும் வேங் அவர்களும் இத பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து ஹுவாலி மக்களுடைய விடுவு காலம் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்ல, மூத்தவர்கள் 2 பேரும் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இங்ஷி, எதுவும் பேசாத, நம்ம ஆரம்பிக்கலாம். பயமா இருக்கா? இல்ல, நீயே பயப்படல, அப்புறம் நான் ஏன் பயப்படணும்?
என்ன ஆனாலும் ஒருத்தர் கைய விட்டுடாதீங்க. என்ன பண்ற? என்ன விடு, கொஞ்சம் அமைதியா இரு. நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாத்துறேன். இப்போ உனக்கு பிடிச்சவன் கண்ணு முன்னாடியே நீ இறந்து போக போற. நீ சாக வேண்டாம்னு நினைச்சா இப்பவே அவனை கொன்னுடு. ஒண்ணு நீ உயிரோட இருப்ப, இல்ல அவன் இருப்பான். என் கையை விடு. நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? அவசரப்படாத, இல்லடா அவன் செத்துருவா. என்ன பண்ற? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி கொல்ல வந்திருக்க. யுயினா, யுயிங்ஷி, சீக்கிரம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிடு. பரவாயில்ல, உனக்கு எப்படி இந்த ரத்த மந்திரம் தெரிஞ்சது? நீ அதை கத்துக்கல, ஆனா நான் கத்துக்கிட்டேன். வீணா முயற்சி பண்ணாத, அவ கண்டிப்பா சாக போறா. முடிச்சிரு. யுயினா, முடிச்சிட்டேன். யுயினா, ஷிலிங்குவன், அவளை கொன்னுட்டா நான் உனக்கு கிடைச்சிருவேன் நினைச்சேன். என்ன இல்ல, விபு, எல்லா ஹுவாலி மக்களையும் கொன்னுடு. சரி.
உள்ள வாங்க. அக்கா, ஹுவாலி மக்களுக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்சதால அவங்க தப்பிச்சிட்டாங்க. மலையடி வாரத்துல என்னாச்சு? மலையடி வாரத்துல ஒரு ஆறு தான் ஓடுது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் பேரை அங்க அனுப்புறேன். தேவையில்ல, நீ உன் வேலையை செஞ்சுட்ட. இதுக்கு மேல வேண்டாம். நான் கேட்டதை நீ ரெடி பண்ணிட்டியா? தயாரா இருக்குக்கா. உள்ள வாங்க. சரி. எல்லாம் தயார்னா நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம யாருக்காகவும் காத்துட்டு இருக்க தேவையில்லை. என்ன எழுந்துட்டியா? மலையில இருந்து விழுந்ததுனால ராத்திரி முழுக்க இப்படி நீ மயக்கத்துல இருந்த. உனக்கு ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு நான் மருந்து போட்டு விட்டுருக்கேன். உங்களுக்கு அடிபட்டிருக்கு. ஆனா பிரச்சனை இல்ல. என்னங்க? இந்த மருந்து அது என்னன்னா, நம்ம முதல் முறையா சந்திச்சப்ப நீதான் எனக்கு இதை என்னோட காயத்துக்கு போட்டு விட்ட. இதை நான் உன்கிட்ட திரும்ப கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு நீ தண்ணி எடுக்கிறதுக்காக வந்த, ஆனா இது பறந்துருச்சு. அதனாலதான் இதை கொடுக்க முடியல. அன்னையில இருந்து இது என்கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை நான் அன்னைக்கு இதை நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்திருந்தேன்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்த கதை வேற மாதிரி முடிஞ்சிருக்கும்ல. ஆனா இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இங்க பாரு, நான் மாறி இருக்கலாம், ஆனா நான் செஞ்ச சத்தியம் இப்பவும் மாறல, எப்பவும் மாறாது. எந்த ஒரு நிலைமையிலையும் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னல. நீங்க உங்களோட சத்தியத்தை காப்பாத்திட்டீங்க. நீங்க என்ன காப்பாத்த நினைக்கலன்னா அந்த மலையில இருந்து குதிச்சிருக்க மாட்டீங்க. என்ன நான் குதிக்கலன்னா இப்ப நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்ட. இங்கனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நன்றி, மன்னிப்பு இதுக்கு எந்த தேவையும் இல்லை. சரிதானே? முடிச்சிட்டேன். யுயிங்ஷியோட நெருப்பு பறவை எடுத்திருக்க. அப்படின்னா அவன் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. இப்ப எனக்குள்ள மந்திரங்கள் இல்ல. நானும் ஜாங் வெண்டியன் மாதிரி தான்.
இப்போ உனக்கு பரவாயில்லையா? இது ரத்த மந்திரம் தானே? ஜாங் வென்டியனோட மணி அப்போ உங்ககிட்ட இருக்கா? ஹியூயிங்னா, தலைவர் ஜோயினை கொண்டது நீங்க தானா? அப்ப யூங்ஷி சொன்ன ரத்த மந்திரம் உங்களோடது தானா? ஆமா, நான் தான் ரத்த மந்திரத்தை கத்துக்கிட்ட. நான் தான் என்னுடைய தலைவரை கொன்னேன். நடந்த பிரச்சனைகளால நான் ரொம்பவே குழம்பு இருந்தேன், கோவப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மை புரிய ஆரம்பிச்சது. சிறை குகையில இருந்தப்போ ஹுவாலி மக்களுடைய நெருப்பை வச்சுதான் நான் உயிர் வாழ்ந்தேன். இது என் தலைவருக்கு தெரிஞ்சதும் என்னுடைய தற்காப்பு கலை எடுத்துட்டாரு. பாய்குயி, அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுக்குள்ள இருந்த விஷம் தானா? அதுக்காக தான் நீங்க ரத்த மந்திரத்தை பத்தி கத்துக்கிட்டீங்களா? குழப்பமான நேரத்துல ஒரு மனுஷன் கோவப்படுவான், குழம்பி போய் தவறான முடிவுகள் எல்லாம் எடுப்பான். அப்படிதான் நானும் ரத்த மந்திரத்தெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்படித்தான் நானும் அதுக்கு அடிமையான. அதுக்கப்புறமா பெரிய பெரிய தவறுகளை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப அதெல்லாம் வேண்டான்னு அந்த ரத்த மந்திரத்தை மொத்தமா நான் விட்டுட்டேன். இருந்தாலும் செஞ்ச தப்பு எப்பவும் மாறாது. என்ன, உனக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரியும். இப்போ நீ என்ன மொத்தமா வெறுக்கிறியா? பாய்குயி, மத்தவங்கள நாம காயப்படுத்தும் போது அந்த காயம் நமக்கும் ஏற்படும். இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய தவறுகளை செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க செஞ்சது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டதும் அந்த நொடியே உங்களோட நல்ல குணம் என்னன்னு தெரியுது. கண்டிப்பா நான் உங்களை வெறுக்க மாட்டேன். இப்பவும் உங்களை பார்த்து வியந்துதான் போறேன். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சிருந்தா உங்களோட கஷ்டங்களையும் கவலைகளையும் நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்ல விருப்பப்பட்ட அந்த ஒருத்தர் இங்க இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? யூயிங்னா, ரொம்ப நன்றி. உன்னுடைய வார்த்தைகளுக்கும் நன்றி. என்னுடைய இந்த மாற்றத்துக்கு நீதான் காரணம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் உன்னை சூஷன்ல விட்டுடுறேன். அங்க நீ பாதுகாப்பா இருக்கலாம். வேண்டாம், நான் ஜாங்ஜி பள்ளிக்கு போகணும். ஜாங்ஜி பள்ளிக்கா? யூயிங்ஷிய திரும்ப கொண்டு வரணும். உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. நாம மலையில இருந்து விழுந்தது ஜாங்ஜி பள்ளிக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நான் அங்க கிளம்புறேன். நீங்களும் உங்களோட அடுத்த வேலைகளை பாருங்க. என்ன பண்றீங்க? என்னை இறக்க விடுங்க. அங்க பொறுப்புகளை எல்லாம் குயிங் நாங் பாத்துப்பாங்க. துவாங்ஜி இங்க பக்கத்துல தான் இருக்கு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். பாய் கோய். தயவு செஞ்சு காக்க வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. தலைவி, உங்க உடைகள் எப்படி இருக்கு? நான் பிறந்ததுல இருந்தே ஆண்களோட உடை எனக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். முந்தானத்து தலைவர் மலையில இருந்து கீழே விழுந்துட்டாரு. நமக்கு எந்த உடல்களும் கிடைக்கல. அதனால இறந்து போன தலைவனோட மனைவியா இந்த கேன்சுவை இனிமே நான் பாத்துக்க போறேன். நீங்க எடுத்த முடிவு கொஞ்சம் தப்பா இருக்கு. பாய்குயோடைய உடல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கேங்ஸோடைய தலைவராகிறதெல்லாம் அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. தலைவர் மலையில இருந்து விழுந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன். ஏன் நான் சொல்றத உன்னால நம்ப முடியலையா? வாழ்வையும் சாவையும்
நம்ம யாராலையுமே கணிக்கவே முடியாது இல்லைங்களா? குயி தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு இந்த இடத்துக்கு திரும்பி வர வரைக்கும் என்ன பாத்துக்க சொன்னாரு. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த சமயத்துல முடிவுகள் எடுத்தாகணும். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்தே இந்த கேங்ஸு மேல எனக்கு தான் அதிக உரிமை இருக்கு. என் வருத்தத்தை விட கேன்சு தான் இப்ப முக்கியம். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா கேங்ஸோட தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். ஆனா நீங்க ஒரு அப்பாவி பெண்ணாச்சே. ஒருவேளை மத்தவங்களுக்கு மட்டும் கேங்ஸோட தலைவிக்கு தற்காப்பு கலை தெரியாதுன்னு தெரிய வந்துச்சுன்னா கேங்ஸோ பத்தி என்ன நினைப்பாங்க? உண்மைதான். தற்காப்பு கலை இல்லாம நான் எப்படி கேன்சுவோட தலைவியா இருப்பேன்? தலைவி அவர்களே, நீங்க எங்களை வர சொன்னதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. உங்க குயிங்யாங் எனக்கு தலைவி ஆகிற தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீங்க எனக்காக ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? சிலிங்யூன், அவங்க கேங்ஸோடைய மாணவர்கள் எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணு? ஏன்னா அவங்களும் உன்ன மாதிரிதான். அவங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அதான் கொன்ன. ஒரு கேங்ஸுவோட தலைவியா உத்தரவிடுற. இப்பவே குயிங்யாங்க புடிங்க. அவ கேங்ஸு மாணவர்களை தாக்கி உங்க தலைவியையும் தாக்கியிருக்கா. அவளை புடிங்க. சரி. ஜாக்கிரதா. எதுவும் ஆகலையே. மூத்தவரே, எதுக்காக நீங்க இவ்ளோ கவனக்குறைவா இருக்கீங்க? உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம்? இல்ல, அது குயிங் நான். இங்க இருந்து நீ கிளம்பு. நான் உள்ள வரல. பாய் குயி, உங்களோட உதவிக்கு நன்றி. ஹீங்னா, ஒருவேளை நம்ம திரும்ப பார்க்காம கூட போகலாம். உன்னை நான் கட்டி பிடிச்சுக்கிட்டா? தாராளமா.
யங்குவான் பள்ளத்தாக்குல பூச்சி தலைவரோட முக வடிவுல இருந்தது நீங்க தானா? என்ன மன்னிச்சிட. உனக்கு என்ன பார்க்க பிடிக்காதோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. என்னோட கனவுல வந்து என்ன சந்தோஷப்படுத்தினதுக்கும் ரொம்ப நன்றி. பாய் குய். ஜியோலான், யுவிங்னா அக்கா, யுவிங்னா அக்கா, எதுவும் ஆகலையே. நெருப்பு பறவை எங்க? அது ஈங்ஷியனோட நெருப்பு எடுத்துட்டு உள்ள போச்சு. ஆனா அப்போத்துல இருந்து மந்திர சுவர்ல வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. நானும் கால கதவை தொடர்ந்து பார்த்தேன். ஆனா எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாலும் அது வெளியவே வரல. அப்படின்னா இதுக்கான பதில் கண்டிப்பா காலசவருக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு உண்மையாவே உயிர் கொடுக்க முடியுமா? அது உண்மையான்னு எனக்கு தெரியல, ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம். யூயிங்ஷிக்காக மட்டும் இல்ல, மாமா ஜியோக்கும் சேர்த்துதான். யுவிங்னா அக்கா, இப்போ நீங்க என்னோட அப்பாவை பத்தியா சொன்னீங்க? மாமா ஜியோ, மந்திர பறவை கொண்டு வந்ததுக்கு நன்றி. அப்பா, ஜியோலாங், உன்னை பார்க்கறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால இப்ப அழறத நிறுத்து. அப்பா, என் கூடவே இருங்கல. இந்த உலகத்துக்கு என்ன குறை? ஏன் மந்திர பறவையில இருக்கீங்க? ஜுவாங்ஷில நான் ஆபத்துல இருக்கும்போது இந்த மந்திர பறவை தான் என்னை காப்பாத்துச்சு. ஆனா நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், அதனால வெளியே வர முடியாது. அந்த காரணத்தினால தான் நான் இந்த மந்திர பறவை மூலமா உங்ககிட்ட பேசுறேன். ஆனா இப்ப உங்க இங்னா அக்கா தான் நினைவு கல்ல வச்சு பேச முடியும்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா. அதான் உங்ககிட்ட பேச முடியுது. என்னால இதை நம்பவே முடியல. இத பத்தி நான் பதிவு ஏதாவது எடுத்துக்கவா? நான் இதுக்குள்ள மாட்டிட்டு இருந்தப்போ அது முடிவில்லா இடமா தான் இருந்துச்சு. அந்த இடமே ஒரு மாய பிம்பம் மாதிரி இருந்துச்சு. நமக்கு அவ்வளவு நேரம் இல்ல, சீக்கிரம் உள்ள போனாதான் யூயிங்ஷிய காப்பாத்த முடியும். அதுக்காக நானே இந்த காலக்கதவு வழியா போறேன். யுவிங்னா அக்கா, நானும் உங்க கூட வரேன். சரி, மந்திர பறவை உங்களுக்கு வழி காட்டும். இது என்ன இடம்? அங்க பாரு. ரெண்டு பறவையும் இங்கதான் இருக்கு. அப்பா, அவன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அவனோட உயிர் தான் காரணம். அவனுக்கு அது பெரிய மாயம். நான் யாருன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. நீங்க இங்க வந்தது உங்க விதி.
முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகளை நான் நினைச்சா நிறைவேற்றி வைக்க முடியும். ஆனா நான் அதை செஞ்சா எனக்காக நீங்க கைமாறு செய்யணும். மந்திர பறவைக்குள்ள எங்க அப்பா இருக்காரு. அவரை திரும்ப கொண்டு வந்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். சந்தோஷம். உன்னோட கண்கள் நல்லா இருக்கு. நீ கேட்டது நான் செஞ்சிட்டா எனக்கு உன்னோட 2 அழகான கண்களும் வேணும். இல்ல, ஏன் இவ்வளவு மோசமா இருக்கீங்க? பார்வை இல்லாம அவன் என்ன செய்வான்? மோசமா இருக்கேனா? நான் அவனோட பார்வைய கேட்கல. நான் கேட்டது அவனுக்கு இருக்கிற வருங்காலத்தை பார்க்கிற சக்திய. எனக்கு அது எப்படியும் தேவைப்படாது. நான் அதை கொடுத்துடுறேன். எனக்கு எங்க அப்பா மட்டும் மறுபடியும் திருப்பி கொடுத்துருங்க. இத நீ குடிச்சிடு. நாம ஒப்பந்தம் போட்டுக்கலாம். உன்னால இனி வருங்காலத்தை பார்க்க முடியாது. யுவிங்னா அக்கா, நான் இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ம். வந்துருச்சு. மந்திர பறவையோட சக்தியை என்கிட்ட விட்டுடு. அது ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருக்கு. அவரு சரியாகிறதுக்கு மொத்தம் 7 நாட்கள் ஆகும். இந்த 7 நாட்கள்ல காதுகள் கேட்காது. அவனோட பார்வை போயிடும். எந்த வலியும் தெரியாது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் இதுதான் அவன் சரியாக உதவும். இது ரொம்ப அரிய வகையான சக்தி. இத நீ வீணடிச்சிடாத. யாரும் உதவ மாட்டாங்க. புரியுது. மந்திர பறவையோட உடம்புல இன்னொரு உயிர் கூட இருக்கு. நானும் அதே உதவியை தான் கேட்க போறேன். என்னோட கண்களையும் எடுத்துக்கோங்க. என்ன பேசுற நீ? உன்னோடது ரொம்ப சாதாரண கண்கள். அதை வச்சு ஒரு உயிரை வாங்க முடியாது. நெருப்பு பறவையில இருக்கிறது வித்தியாசமானது. இவன் கேட்டதை பண்ணிட்ட. ஏன்னா ஒரு உயிர் காப்பாற்றக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. ஆனா நீ கேட்டது அவன் சாவு. அது பல வருஷத்துக்கு முன்னாடியே நியமிக்கப்பட்டது. அவன் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அவனை திரும்பி வர வைக்க நான் காலத்தை எதிர்த்து அதோட மொத்த கணக்கையும் மாத்தணும். ஒருவேளை இதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கா? வேற வழியா? ஒரு வழி இருக்கு. மந்திரமே இல்லாம அவனை என்னால வர வைக்க முடியும். அவனை உயிரோட கொண்டு வருவேன். ஆனா அதுக்கான வேலை ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் எனக்கு உன்னை காயப்படுத்த விருப்பம் இல்ல. நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை கொடுத்துடுறேன். அப்படின்னா நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பிடு. நான் அவ கூட சில விஷயம் தனியா பேச வேண்டி இருக்கு. யுவிங்னா அக்கா, நீங்க ஜியோலாங், நான் இத பாத்துக்கிறேன். நீ வெளிய காத்துக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் மறந்துடாத,
நினைவு கல்லுக்குள்ள நீ பார்த்த எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா ஒப்பந்தத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். எனக்கு தெரியும் நீ இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்ல. நீ வேற காலத்துல இருந்து இங்க வந்திருக்க. இவனும் வாழ்க்கை காலங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி முடிச்சிட்டான். அவனை உயிரோட கொண்டு வர நீ உன்னோட காலத்தை தியாகம் பண்ணணும். அவனை கொண்டு வர்றதுக்கு என்னோட காலம் தேவையா? எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா நீ இன்னும் இளமையா தானே இருக்க. இந்த இளமை காலத்தை நீ தாராளமா தியாகம் செய்யலாம். நீ தேவையில்லாம யோசிக்காத. நீ உன் காலத்தை கொடுத்துட்டீனா என்ன மாதிரியே உனக்கும் சீக்கிரமே வயசும் ஆயிடும், தோற்றமும் மாறி போயிடும். அப்படின்னா ஆமா, நீ குடிச்சிட்ட. அங்க உனக்காக ஒருத்தன் காத்துட்டு இருக்கான். அவன் இருதயம் துடிக்க நீ தான் அவனுக்கு உதவி செய்யணும். அப்பதான் அவன் உயிரோட வருவான். சீக்கிரமா போ. யுங்ஷி, யுங்ஷி, உனக்கு ஒன்னும் ஆகலை. ஆபத்துல இருந்த என்ன நீ ஒரு தடவை காப்பாத்துன. இப்ப நான் உன்னை காப்பாத்துறேன். இது எப்படி நடக்குது? அவன் காலம் முடிஞ்சிருச்சு. அதை அதிகரிக்கணும்னா உனக்கு இருக்கிற மிச்ச காலத்தை நீ தியாகம் செய்யணும். நீதான் அவன் இருதயத்தை செயல்பட வைக்கணும். அப்பதான் அவன் உயிரோட வருவான். நீ இல்லாத ஒரு வருங்காலம் எனக்கு தேவையில்லை. அதனால அதை நான் உனக்கே கொடுத்துடுறேன். அவங்க வந்துட்டாங்க. ஒரு வழியா வந்துட்டீங்க. ஆமா, இவர் எப்படி? அவன் மயக்கத்துல இருக்கான். சீக்கிரமே நினைவுகள் வந்துடும். வாழ்க்கையில முதல் முறையா இறந்த ஒருத்தர் உயிரோட வரதை இப்பதான் பாக்குறேன். அதுக்குள்ள அப்படி என்ன நடந்துச்சு? அத நான் உன்கிட்ட சொல்லவே முடியாத. மாணவர் சாங், யுங்ஷி உயிரோட இருக்க விஷயத்த நீங்க ஹுவாலி மக்கள் கிட்ட சொல்றீங்களா? அப்பதான் அவங்க வந்து இவனை கூட்டிட்டு போவாங்க. கண்டிப்பா, நான் கிளம்புறேன்.
பாருங்க, இன்னையில இருந்து நான் இதுக்கப்புறம் இங்கதான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவை நான் திரும்ப கொண்டு வருவேன். இதுல எல்லா விளக்கும் எரியும். எல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா என் கூட திரும்ப வந்துருவாரு. அது மட்டும் இல்ல, அண்ணாவும் எழுந்துருவாரு. ரெண்டுமே நல்ல விஷயம்தான். பாய் குயி. பாய் குயி, எதுக்காக இங்கேயே இருக்கீங்க? நான் கொஞ்சம் கவலையோட இருந்தேன். ஏங்ஷி நல்லா இருக்கான்ல? யுயிங்ஷி நல்லா இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம கிளம்பலாம். கொஞ்சம் இரு. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. எதுக்கு கவலை? மந்திர கல்லும் அழிஞ்சு போயிடுச்சு. யுயிங்ஷியும் திரும்ப உயிரோட வந்துடுவான்.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢最恶劣不言说。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付